பொதுவாக விண்வெளியில் எக்கச்சக்கமான ரேடியோ சிக்னல் அப்படின்றது நம்மளுடைய பூமியை நோக்கி வந்துட்டே இருக்கும். ஒன்று அது கருந்துளை உருவாக்கியிருக்கும், அப்படி இல்லைன்னா நியூட்ரான் ஸ்டார் அதை வெளிப்படுத்திட்டு இருக்கும். ரீசெண்டாக விஞ்ஞானிகள் ஒரு நியூட்ரான் ஸ்டார் அதோடைய சிக்னலை வெளியேற்றுறதை பார்த்துருக்காங்க. இதில் குறிப்பிட்ட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த நட்சத்திரம் ரொம்பவே வலுவிழந்த நட்சத்திரம், இருந்தாலும் அதோடைய ரொட்டேஷன் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வீடியோவில் நம்ம அந்த நட்சத்திரத்தை நோக்கி போவோம். அங்கே அப்படி என்னதான் நடக்குதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் இது ஒரு ஸ்பேஸ் குவிஸோட ஒரு வீடியோ. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய பதில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் SMS அனுப்புங்க. I am Logabala Karthikeyan. You are watching Zenith of Science. புதிய அசாதாரணமான ரேடியோ சிக்னலை வெளியேற்றக்கூடிய நியூட்ரான் ஸ்டார் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். பட் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது ஒரு புதுவிதமான நட்சத்திரத்தோட வெளிப்பாடு அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மேற்கேட் ரேடியோ அப்படின்ற ஒரு தொலைநோக்கியை பயன்படுத்தி பூமியிலிருந்து சுமார் 1300 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய நம்ம மில்கிவேயோடைய வேலா X1 அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி நம்மளுடைய விஞ்ஞான குழு பயணம் பண்ணுச்சு. அங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 மில்லி செகண்டுக்கு நீடித்து தொடர்ந்து வெளியிடக்கூடிய ஒரு ஃப்ளாஷை பார்த்தாங்க. அதாவது ஒரு சின்ன துடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ளாஷை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆச்சரியமான தகவல் கிடைக்கும் அப்படின்றத அவங்க நம்பினாங்க. அதுக்கேற்ற மாதிரியான பல தகவல் நமக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஆர்வம் குறையாம இதே மாதிரி வேறு ஏதாவது நிகழ்வு நம்மளுடைய வரலாறுல நடந்திருக்கா அப்படின்றத புக்கை புரட்டி பார்த்தாங்க. ஆனால் இந்த மாதிரியான வரலாறு இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கலை. நம்ம தான் முதல் முறையாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஈவன் நான் சொல்கிறது இந்த நியூட்ரான் ஸ்டார் முன்னாடி கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலை, கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அன்யூஷுவலாக இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரான் ஸ்டார்னா இப்போ நம்ம பயணம் பண்ணி பார்த்தோம் இல்லையா, இந்த நட்சத்திரத்தை சொல்லலாம். பொதுவாக நியூட்ரான் ஸ்டாரோட ஃப்ளாஷ் அப்படின்றது ஒரு சில மில்லி வினாடிகள் நீடிக்கும். உதாரணத்துக்கு 20 to 30 மில்லி வினாடிகள், அதாவது மில்லி செகண்ட் நீடிச்சு அதோடைய வெளிச்சத்தை வெளியேற்றும், அந்த ஃபிளாஷை வெளியேற்றும். பட் இப்போ நம்ம ரீசெண்டாக போய் பார்த்தோம் இல்லையா, இந்த நியூட்ரான் ஸ்டார் கிட்டத்தட்ட 300 மில்லி செகண்ட் அதோடைய வெளிச்சத்தை தொடர்ந்து வெளியேற்றிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் அதோடைய பர்ஸ்டை வெளியேற்றிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது 76 வினாடிக்கு ஒரு முறை அதோடைய வெளிச்சத்தை வெளியேற்றுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வித்தியாசமான தரவுகள் கொண்ட அந்த நட்சத்திரத்தோட பேரு PSR J0941-4046. PSRனா நம்ம பல்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது magnetar. இது magnetar மாதிரி ஒரு சில பண்புகளை இதுக்கு வச்சிருக்கு. இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கு. இதே மாதிரி இந்த நியூட்ரான் ஸ்டார் அதிகமான வெளிச்சத்தை வெளியேற்றும். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு பல்சர் ஸ்டார் அதோடைய வட மற்றும் தெற்கு, அதாவது போலார் ரீஜியன் சொல்லுவோம். இந்த போலார் ரீஜியன்ஸ்ல இருந்து தான் அதிகமான பல ரேடியோ அலைகளை அது வெளியேற்றும். அந்த ரேடியோ அலைகள் தான் நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது 2 பிரம்மாண்டமான நட்சத்திரம் அது வாழ்நாளில் முடிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நட்சத்திரத்தை வெளியேற்றும். உதாரணத்துக்கு ஃபியூச்சரில் நம்மளுடைய சூரிய குடும்பம் வெடித்து ஒரு ஒயிட் ஆஃப்டாக மாறுது இல்லையா, இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம சூரியனை விட ரொம்ப பிரம்மாண்டமான நட்சத்திரம் வெடிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நியூட்ரான் ஸ்டார் இருக்கும். அது வெளியேற்றக்கூடிய வெளிச்சம் நம்மளுடைய பூமியிலிருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? இது ஒரு சின்ன இமேஜினேஷன் தான். இப்போ நீங்கள் கடற்கரையில் இருக்கீங்க, பீச் ஓரத்தில் இருக்கும்போது தூரத்தில் ஒரு லைட் ஹவுஸை பார்க்குறீங்க. அந்த லைட் ஹவுஸில் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்பப்போ பிளிங்க் ஆகும் இல்லையா, அது நம்ம பக்கம் திரும்பும்போது அதே மாதிரியான நிகழ்வு தான் இந்த நட்சத்திரத்தை நம்மளுடைய பூமியிலிருந்து பார்த்தோம்னா தெரியும். ஒரு லைட் ஹவுஸ் வெளியேற்றக்கூடிய வெளிச்சம் மாதிரி தான் இது பிளிங்க் ஆகும். இருந்தாலும் இது வெளிச்சத்தை வெளியேற்றக்கூடிய அந்த காலம் அப்படின்றது முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சதோட ரொம்ப அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஆவரேஜாக தெரிஞ்ச டைம்னு பார்த்தோம்னா 23.5 செகண்ட் மட்டும்தான். பட் இது அதை விட அதிகமான நேரங்கள் தொடர்ந்து இதோடைய வெளிச்சத்தை வெளியேற்றிருக்கு. மீர்கேட், மீர்ட்ராப், தண்டர்கேட் அப்படின்ற பல ப்ராஜெக்டில் இதில் எடுக்கப்பட்ட தரவுகளை விஞ்ஞானிகள் இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் மூலியமாக கண்டிப்பாக இந்த பல்சர் ஸ்டார் பற்றி அதிகமான தகவல் நமக்கு துல்லியமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை ஒரு ஆணித்தனமாக நம்புகிறாங்க. பொதுவாகவே நியூட்ரான் ஸ்டாராக இருக்கட்டும் அல்லது பல்சராக இருக்கட்டும் ரொம்பவே ஸ்பீடாக சுற்றும். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம சூரியனுடையோ அல்லது மற்ற நட்சத்திரங்களுடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 ஸ்பீடாக சுற்றும். ஆனால் இந்த PSR J0941-4046 அப்படின்ற இந்த அன்யூஷுவல் ஸ்டாரை பார்க்கும்போது கொஞ்சம் விசித்திரமாகவே இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய முந்தைய காலகட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்ச பல நட்சத்திரங்கள் ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது இல்லையா, அந்த வரலாற்றை இது மாற்றி எழுதியிருக்கு. இது ரொம்பவே கம்மியாக சுற்றுதுன்றதை விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க.
இது மெதுவாக சுற்றுறதுக்கான காரணம் என்ன? ஆனால் இதிலிருந்து வெளியிடக்கூடிய அந்த பல்சர், அந்த வித்தியாசமான பர்ஸ்ட் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்குது. இதுக்கான காரணமும் இல்லை. ரெண்டுமே நேரெதிராக இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஆனால் விஞ்ஞானிகளுடைய ஒரு மிகப்பெரிய கருத்து, இந்த நட்சத்திரம் அதனுடைய சுழற்சியை நிப்பாட்ட போகுது, தென் இது அழிய போகுது அப்படின்றத இவங்க நம்புகிறாங்க. இந்த நட்சத்திரத்தோட ஒரு மிகப்பெரிய தன்மை நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது அழிய போகுதுன்றது. ஒரு நட்சத்திரம், அதாவது இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான நியூட்ரான் ஸ்டார் எப்படி உருவாகுன்றதுக்கான தியரி நம்மகிட்ட இருக்குது. ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிச்சுதுன்னா அதோடைய எச்சங்களாக ஒரு நட்சத்திரமாக உருவாகும், மேபி இந்த நியூட்ரான் ஸ்டார் உருவாகும். பட் இந்த நியூட்ரான் ஸ்டார் எப்படி அழியும், அதோடைய வாழ்நாள் எப்படி முடியும் அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதிலை இந்த ஒரு நட்சத்திரம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத விஞ்ஞானிகள் ஆணித்தரமாக நம்புகிறாங்க. நமக்கு கிடைச்ச டேட்டா படி இந்த நட்சத்திரம் இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கும், இதுக்கு முன்னாடி எத்தனை வருடங்களாக இது ரொம்ப ஆக்டிவாக அதோடைய செயல்பாடை வெளியிட்டு இருக்குன்றது நமக்கு தெளிவாக இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இது சுற்றக்கூடிய அந்த சுழற்சி காலத்தில் 0.5% மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி நேரங்கள் நம்மளால் அதை முழுசாக பார்க்க முடியல. இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சது ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம் நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே இந்த வகையான நியூட்ரான் ஸ்டார் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இது அழிய போகுது, ஆனால் இருந்தாலும் அதோடைய சக்தி கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது. மற்றவரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்தாலுமே இது ரொம்ப அதிகம்தான். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தை பற்றின பல தகவல் நமக்கு ஃப்யூச்சரில் வரும்னு. ஓகே, நம்ம ஸ்பேஸ் குயிஸை நோக்கி போகலாம். நியூட்ரான் ஸ்டார் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு குறிப்பிட்ட நேரம் தொடர்ந்து அதோடைய வெளிச்சத்தை வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தோம். இந்த நட்சத்திரம் எவ்வளோ நேரம் அதோடைய வெளிச்சத்தை தொடர்ந்து வெளியேற்றுச்சு? ஆப்ஷன் ஏ 400 மில்லி வினாடிகள், ஆப்ஷன் பி 500 மில்லி வினாடிகள், ஆப்ஷன் சி 300 மில்லி வினாடிகள், ஆப்ஷன் டி 1 மில்லி வினாடிகள். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் ஜோஸ் ஹேஸ் 18 ஸ்பேஸ் உங்களுடைய ஆன்சர் ஸ்பேஸ் உங்களுடைய நேம் வித் லொக்கேஷனை மறக்காமல் 9092994105 அப்படின்ற நம்பருக்கு நார்மலாக எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான வீடியோலோ ஸ்பேஸ் குசில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிறுநக் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.